ஹனீஷ், இன்னைக்கு நம்ம போகிற இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகராம். இவர்கிட்ட எது வேண்டிக்கிட்டாலும் அப்படியே நடக்குமா. வாரம் இங்கே வந்து நம்ம சுவாமி கும்பிட்டோம்னா சரியாயிடும்னு சொன்னாங்க. அதனால தான் ஹனி உன்னை கூட்டிகிட்டு வரேன். இந்த பிளேஸே ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் போல் ஹனி. குறும்புத்தனம் அதிகமாக பண்ணாமல் நல்லா படிக்கணும் அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கோ, சரியா? சொல்கிறது கேட்குதா இல்லையா ஹனி? சாக்லேட் வேணும், கேக் வேணும், நூடுல்ஸ் வேணும், ஆன்லைனில் நிறையா ஆஃபர் போடணும், வெரைட்டியான டாய்ஸ் நிறையா வாங்கணும். அவ்வளோதான் விநாயகா, இது மட்டும் போதும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆட்டோவில் போனால் தானே ஜாலியாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து விடுறாங்க, கொஞ்சம் அதையும் பார்த்துக்கோ. போதும் போதும், லிஸ்ட் பெருசாக போயிட்டு இருக்கு. ஹனீஷ், ஒன்று கிளாஸில் நல்லா டாப்பராக வரணும்னு தானே வேண்டிக்க சொன்னேன். நீ என்ன வேண்டிகிட்டு இருக்க சாமிக்கிட்ட? கல்வி கடவுள் கணபதியே, எனக்கு நீ தான் ஒரு வழியை சொல்லணும். ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுன்னா ஹிந்தி நான் படித்ததில்லை, எனக்கு தெரியாதுங்கிறாங்க. சரிம்மா, மேத்தமேட்டிக்ஸ் சொல்லிக் கொடுன்னா இதெல்லாம் நான் காலேஜில் தான் படித்தேன், நீ என்ன இப்போயே கேட்குறதெல்லாம் அப்படிங்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனால் மேம் ஹோம்ஒர்க் செய்ய மாட்டியான்னு திட்டுறாங்க. இது எனக்கு நீ தான் வழியை சொல்லணும். இவங்க படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல், என்னையும் சிபிஎஸ்சியில் சேர்த்து விட்டுருக்காங்க. ஒரு மேட்ரிகுலேஷன்லையாவது சேர்த்து விட்டுருக்கலாம், அப்போ கொஞ்சமாவது படிக்க ஈஸியாக இருந்திருக்கும். என்னை இப்படி மாட்டி விட்டுட்டு முழிக்க வச்சுருக்காங்க. 2 பேருக்கும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. நீ தான் கணபதி, இதற்கு ஒரு வழியை சொல்லணும். ஐயோ, எங்கட பிள்ளைய இருக்கனா? அப்படி என்னடா வேண்டிக்கிட்ட அவர்கிட்ட? நீ சொன்னதை தாம்மா வேண்டிக்கிட்டேன். வாகனிசு, சத்தம் போடாமல் ஓடிடலாம், மாட்டணும், அவ்வளோதான். ஏய், என்னடா கோவிலில் பிள்ளையா இருக்கானா? யாரா தூக்குனது? நாங்களாம் இல்லைங்க. ஹனிஷு, நல்லா ஓடிடுவீல்லடா, தப்பிச்சிடலாம், ஓடியாந்துடுறான். அம்மா பேண்ட் அவருதுமா. அவந்தாலும் பரவாயில்ல ஹனீஷு, நின்றாத. டேய் ஹனீஷு, என்னடா என்னை விட்டுட்டு போய் அங்கே நிற்கிற? காப்பாத்த நினைக்க கூடாது, தப்பிச்சு ஓடணும்னு அதான் ஓடுற. இந்த ஊருக்கு தலைவாசல் எங்கன்னு தெரியல, சுத்தி சுத்தி இதே தெருல ஓடிட்டு இருக்க. ஐயா விநாயகா, நீ எங்கயா இருக்க? நான் இப்ப என்ன தப்பு பண்றது இப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க? இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பி விட்டுருக்கேன். இதில் வர பொண்ணு தான் நம்ம பிள்ளையாருக்கு அனுப்பினதுக்கு காரணமா எல்லாரும் சொல்றாங்க. இந்த பொண்ணை எங்க பார்த்தாலும் யாரா இருந்தாலும் பிடிச்சி வச்சிருங்க. ஹனிஷு, இந்த கோவிலில் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும்னு தாண்டா கூட்டிகிட்டு வந்தேன். உன்னையும் வேண்டிக்க சொல்லலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இப்படி மாட்டி போன்னு நான் நினச்சே பார்க்கலடா. இப்போ எப்படி தப்பிக்கிறதுனே தெரில ஹனிஷு. பாவம். உண்மையை சொல்லுடா, என்ன தாண்டா அவர்கிட்ட வேண்டிக்கிட்ட? நான் சொல்ல மாட்டேம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், இவங்க தான் அவங்க, பிடிங்கடா எல்லாரும். என்ன, நான் எனக்கு எதுவும் தெரியாது, வேணா இந்த பையனை வச்சுக்கோங்க. அடி பாவி மவளே.